ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ இந்த தடாதகை பிராட்டி, அதான் மீனாட்சி அம்மனுடைய கல்யாண படலமே தொடருது. முதல்ல பரமேஸ்வரன் நல்லா அழகா அலங்காரம் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டார் ரத்ன சிம்மாசனத்துல. இங்க மீனாட்சி அம்மனை மகாலட்சுமியும் சரஸ்வதியும் தயார் பண்ணி ரொம்ப அற்புதமா அலங்கரிச்சு வரா. அப்படி நவரத்தனங்களும் வைர வைடூரியமும் தங்கமும் போட்டுண்டு ஜொலிச்சுண்டு வரா. ஆனா அது எல்லாத்தோட ஜொலிப்பும் அவ முகத்துல இருக்கிற ஜொலிப்புக்கு ஈடாகல. ஏன்னா எப்பவுமே எல்லா நகைகளை விட அன்பு தான் முக்கியமான நகை. அவ மூஞ்சியில எப்படி இருக்கன முகத்துல அன்பும் கருணையும் பொங்கி அப்படியே தவழுது. அதனால அப்படி ஒரு அழகா முகத்துல அவ்வளோ ஒரு சாந்தமும் கருணையுமா அவ வரா. மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா, சிவனோட கைலாசத்துலேருந்து வந்தப்போ மாப்பிள்ளை சைடு இருந்தார். இங்க வரவும் பொண்ணு சைடா மாறிடுறார். அவர்தான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க போறவர் அண்ணாவாக. அதனால அவர் இங்க வந்துடுறார். அவளுக்கும் நடந்து வர வழியெல்லாம் எல்லாம் பூக்களா போட்டு பண்றா. பூவெல்லாம் போட்டு தங்கையை கூட்டின்னு வந்து பரமேஸ்வரன் இருக்கிற இடத்துக்கு அழைச்சின்னு வரா. அவ மீனாட்சி இப்படி அன்னப்பட்சி மாதிரி அவ்வளவு அருமையா அந்த பூ மேல நடந்து வரா. பிரம்மா தான் வேத மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ண போறார். எல்லா ரிஷிகள் எல்லாரும் வந்திருக்கா. அப்புறமா கல்யாணம் நம்ம சாஸ்திரப்படியே காசி யாத்திரை கண்ணூஞ்சல்னு எல்லாம் நடக்கிறது. அப்புறமா மகாவிஷ்ணு தடாதகை பிராட்டியோட கையை பிடிச்சு பரமேஸ்வரன் கையில கொடுக்குறார் கன்னிகாதானமா. 2 பேருக்கு இந்த மாதிரி கையை பிடிச்சு கொடுத்து கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறார். பண்ணி வச்ச உடனே அப்புறமா திருமங்கல்ய தாரணமும் நடக்கிறது. எப்பவும் கல்யாணங்கள்ல சொல்லுவா இல்லையா, பொண்ணு மாப்பிள்ளைங்க பெரியவாள்லாம் அட்சதை போடுங்கோன்னு. அந்த மாதிரி சொன்னா பரமேஸ்வரனுக்கு பெரியவா யாரும் கிடையாது. ஆனால் அவரே என்ன சொல்லியிருக்கார், அடியார்க்கு அடியேன் நான். அதனால அங்க வந்திருக்கிற வேதம் போதுற ரிஷிகள், சிவனடியார்கள் அவா எல்லாரும் அட்சதை போடுறாளாம். அட்சதையை எப்படியா குங்குமப்பூ கலந்த தண்ணியில அட்சதையை போட்டு அதை எடுத்து போடுறா. அந்த மாதிரி போட்டு நல்லா அமக்களமா கல்யாணம் ஆறுது. கல்யாணம் ஆன சமயமே சிவபெருமான் பாண்டிய நாட்டு ராஜாவாயிடுறார். மீனாட்சி தானே ராணி இது வரைக்கும். ஸோ அவளை கல்யாணம் பண்ணிக்கவே அவர் ராஜாவாயிடுறார். அந்த மாதிரி சில 3 சின்னங்களும் மாறிடுறது. அவரது பரமேஸ்வரனுடைய கொடி ரிஷப கொடி எப்பவும். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அவர் மீன் கொடி எடுத்துன்றார். அதே மாதிரி எப்பவும் கொன்றை மாலை போட்டுருக்கிறவர், பாண்டியர்கள்லாம் வேப்பம்பூ மாலை போடுவாளாம், அதை போட்டுன்றார். அப்புறம் தலையில இவர் எப்பவும் சந்திரன் பிறை இருக்கும். இப்ப கிரீடம் வச்சுன்றார். வச்சுண்டு ராஜாவா ஆட்சி புரிய ஆரம்பிக்க போறார். அதுல என்னெல்லாம் பண்ண போறாருங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம்.